அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்க, மோர் மிளகாய்க்காண்டி நான் 2 நாளாக உப்பில் பச்சை மிளகாயை ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் உப்பு நல்லா சாருங்கிறதுக்காண்டி நான் உப்பில் ஊற வச்சுட்டேன். அது 2 இப்போதைக்கு வறுக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். பழைய சாப்பாட்டுக்கு வறுத்து எப்படி சாப்பிட்றது, உப்பில் ஊற வச்சதை வறுத்து சாப்பிட்னா. இங்கே பாருங்க, இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். பாக்கெட் தயிர் தாங்க சேர்த்துக்கிறேன். 2 பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்டில் 2 சேர்த்து பாருங்க. பாருங்க, அப்படியே கிண்டி கொடுத்துருவோம். கிண்டி கொடுத்துட்டோம்னா அப்படியே தயிர்லேயே 2 நாளைக்கு ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த எதுக்கு நான் 2 நாள் உப்பு போட்டு வச்சேன்னா அந்த உப்பு சாரணுங்கிறதுக்காண்டி மிளகாயில் கிண்டிக்கிட்டு காட்டுறேன். பாருங்க, எல்லாம் தயிர் காட்டுற மாதிரி கிண்டி வச்சுட்டேன். இந்த தயிரில் ஊறட்டும், நாளைக்கு எடுத்து காய போடுவேங்க. காய போட்டு தயிர் இருந்துச்சுன்னா காய போட்டு அது வத்துற வரைக்கும் அள்ளி அதில் போட்டு குலுக்கிட்டு காய வைக்கணும். எப்படியும் 1 வாரம் ஆகும். இப்போ குலுக்கி இன்றைக்கி சூடு இருந்துட்டு நாளைக்கு தான் காய வைப்பேன். இந்த எடுத்த மிளகாயை வறுத்து எப்படி சான்னு காட்டுறேன் வாங்க. எண்ணெயில் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் போட்டேன். மாடியில் வந்த மோர் மிளகா, இது பச்சை மிளகா தான், அதுலேயும் மோர் மிளகா போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு மோரை ஊற்றி வச்சுட்டோம்னா எதுக்காச்சும் நம்ம தயிர் சோத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு வறுத்து சாப்பிட்றவங்க வத்தலோட இதையும் 2 வறுத்து சாப்பிட்லாம். வீட்டில் வர்ற மிளகாயில் இந்த மாதிரி தயிர் பாக்கெட் 2 வாங்கி இந்த மாதிரி மோர் மிளகா போட்டு வச்சுக்கிறேங்க. அதிலேருந்து 2 எடுத்து வறுக்கிறேன் பாருங்க. பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காண்டி அந்த உப்பு சார்ந்திருக்கும், அதுக்காண்டி நான் வறுக்கிறேன். பாருங்க, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க, எடுத்துக்கிறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, பொரிச்சு எடுத்து பாருங்க. பழைய சோறு, அதுக்கு இந்த மிளகா வறுத்தது, மோர் மிளகா உப்பு போட்டு வச்சுருந்ததை வறுத்தேன். நேற்று குழம்பு, பருப்பு குழம்பு, இது சொரக்காய் போட்டு வச்சோம். அந்த இது இருக சுண்டை வச்சுருக்கோம். இன்றைக்கி காலை சாப்பாடு எங்களுக்கு இது தாங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த மிளகாயை எடுத்து பழைய சோத்துக்கு நல்லா இருக்குங்க. காரம்லாம் இல்லை, இந்த உப்பு சார்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம உப்பு போட்டு கூட இப்படி வறுத்துக்கலாம் வேணுங்க மாதிரி டக்குன்னு. காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் இந்த மாதிரிங்க. மோர் மிளகாயும் மாடியில் அந்த மோர் மிளகாயை போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி காலை சாப்பாடு கஞ்சி, மிளகா உப்பில் போட்ட மிளகா வறுத்தது, பருப்பு குழம்பு, சொரக்காய் போட்டது. இதுதாங்க காலை சாப்பாடு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.